ஆபத்தான நிலையில் 6 மாவட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகும் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம அறிவிப்புகள் நம்ம தரப்போகிறோம். அதனால ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால இனி வரப்போகிற நாட்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள்ல மிக கனமழை வரைக்கும் உறுதியாக வந்து பதிவாக போகுது. 6 முதல் 7 மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழையும், மீதமுள்ள மாவட்டங்கள்ல பெரும்பாலும் மிதமான மழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையுமாக தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இன்று முதலாகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் கணிசமாக மாலை இரவு நேரங்களிலிருந்து மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக தென் மாவட்டங்களிலும், அதன் பிறகு வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இனி அதிகரிக்கும். 4 நாட்களுக்கு தொடர் மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 20, 21, 22, 23 இந்த 4 நாட்கள் மழை வாய்ப்பாகவே தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம். அதுல குறிப்பா 21, 22ல அதிகப்படியான மழை பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ கடும் கனமழை பொறுத்தவரை, கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரை எங்கே பதிவாகும் அப்படின்னா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், மற்ற இடங்கள் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் இருக்கும். முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை கூட ஏற்படலாம், பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் மழை பொழிவுகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். 23ஆம் தேதி வர்றதுக்குள்ள கண்டிப்பா உங்க பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கும். அதனால 21, 22 ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தூத்துக்குடி மாவட்டங்கள். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டங்களும் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, ஊத்து, காக்காட்சி, நாலுமுக்கு போன்ற இடங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பதிவாகும். மிக கனமழை எச்சரிக்கை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பேச்சிப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மார்த்தாண்டம், எரணியல், புத்தனணை, சிவலோகம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, அருப்புக்கோட்டையிலும் கனமுதல் மிக கனமழையும், 20, 21, 22 இந்த 2 தேதிகளில் நல்ல மழை தீவிரம் எதிர்பாருங்க. தேனி மாவட்டம் கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் இது போன்ற இடங்கள்ல கணிசமாக மழையினுடைய தீவிரம் 21, 22 இந்த 2 தேதிகளில் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும். தென்காசி மாவட்டம் ஆயக்குடி, புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. ஆகவே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி மற்றும் தென்காசியிலும் பல இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். சில இடங்களில் மிக கனமழையும் தீவிரமடையும். மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி தென் மாவட்டங்களிலேயே இன்னும் சில பகுதிகளில் கனமழை இருக்கு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களிலேயே சில இடங்களில் நம்ம பரவலாக கனமழையாக இந்த பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். மற்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக, குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, காரைக்கால் இது போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழை, குறிப்பா டெல்டாவினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் பரவலாக கனமுதல் மிதமானது முதல் கனமழையாக எதிர்பார்க்கிறோம். அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள். இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை உண்டு. 1 சென்டிமீட்டரோ அல்லது 2 சென்டிமீட்டரோ மழை எதிர்பார்க்கலாம்.
கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப தீவிர மழையாக இல்லாமல் மிதமான மழையாக 21, 22, 23 இந்த 3 நாட்கள் மழை பொழிவு வட தமிழக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். அப்போ 21, 22 தான் அதிகப்படியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பதிவாக போகுது. ஒரே நாளில் பல மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும். ஆகவே கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கணிசமாக ஓரிரு இடங்களில் கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழையுமாக பதிவாகும். மாலை அல்லது இரவிலேயே மழை தீவிரம் எதிர்பாருங்க. நிறைய பேர் வந்து எந்த நேரங்களில் அதிக மழை இருக்கும், அதிகாலையில் அதிக மழையா அல்லது மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிக மழையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மாலை அல்லது இரவு நேரங்களிலேயே இந்த மழை பொழிவானது தீவிரமடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால மாலை இரவு நேரம் மழை மட்டும் எதிர்பாருங்க. மற்றபடி நமக்கு வந்து அதிகாலை காலை நேரங்களில் மழை குறைவு, மாலை இரவிலேயே மதிய நேரத்துக்கு பிறகு நல்ல ஒரு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். அதிகரிக்கும் வெப்பநிலை அதையும் நம்ம சொல்லிடுறோம். பனிப்பொழிவுலாம் முடிவுக்கு வரப்போகுது, ரொம்ப நாட்களுக்கு இருக்காது. 19 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ் வந்தாச்சு. அதிகாலை நேர வெப்பநிலை 15 டிகிரி 14 டிகிரிலாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 16 டிகிரி 17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் முடிவடைகிறது. நமக்கு அதிகாலை நேரங்கள் 4 மணி 5 மணி போல 20 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸ் ஆக நமக்கு வரப்போகிறது. இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க வெயில் என்னமா தமிழ்நாட்டில் தீவிரமா இருக்க போகுதுன்னு. இந்த மழை முடிகிற வரைக்கும் தான், 23ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 24, 25 தாண்டிய பிறகு வெயிலின் தாக்கம் நமக்கு முந்தைய நாட்களை விட அதிகமாக இருக்கிறது போல தெரியும். உணரக்கூடிய வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும். மார்ச் முதல் வாரங்களிலும் அவ்வப்போது மழையும் இருக்கும். மழை வந்து லேசான சாரல் மழை, மிதமான மழை சில நேரங்கள் இருந்தாலும் வெயில் குறையாது. பகல் நேர வெயில் வரப்போகிறது, வந்துதான் ஆகும். அதனால பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும். வேண்டுமென்றால் மாலை நேரங்களில் சில இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கலாம். மார்ச் முதல் வாரத்திலுமே கூட கணிசமான மழை வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா பெரிதளவில் அதனுடைய தாக்கம் இருக்காது. எல்லாமே இந்த 21, 22 தேதியோட கனமழை, மிக கனமழையானது முடிவுக்கு வரப்போகிறது. அதற்கு அடுத்த சுற்று மழை பொழிவு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். இதற்கு அடுத்து எப்போ மழை வரப்போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. கண்டிப்பாக இந்த கோடை காலங்களில் அவ்வப்போது வரக்கூடிய வெப்பசலன இடி மழை குறித்து நம்ம பேச போகிறோம். தென்மேற்கு பருவமழை எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு நமக்கு ஒரு அதிகமாக கை கொடுக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில் மிகச் சிறப்பாக இருக்கு. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களிலும் மிகச் சிறப்பாக இருக்கு. எல்லா கடலோர பகுதிகள் தென்மேற்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதனுடைய நமக்கு இன்னும் ஊடுருவி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையுமா என்பதுதான் தற்போது வரைக்கும் ஒரு சந்தேகத்தில் இருக்கு. ஏன்னா எல்னினோனுடைய தாக்கம் இந்த வருஷம் சீக்கிரமாகவே தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. நிச்சயமா நம்ம தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை குறித்தும் உங்களுக்கு விரிவான அறிக்கை பொறுத்த வரைக்கும் வெளியிடப்படும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.